அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சுற்றுப்பயணத்திற்காக புதிதாக களமிறக்கப்பட்டுள்ள பேருந்தில் உள்ள வசதிகள் குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி இன்று சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். அந்த சுற்றுப்பயணத்திற்காக ஒரு பரப்புரை வாகனத்தை பேருந்தாக மாற்றி அவர்கள் களத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பேருந்தை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 360 டிகிரியில இப்ப இந்த பேருந்துல என்னென்ன வசதிகள் இருக்கு, இந்த பேருந்து எப்படி இவர்களுக்கு உதவியா இருக்கும் சொல்லிட்டு நம்ம இந்த செய்தி தொகுப்பு பார்க்கலாம். அதாவது தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்க சூழல்ல அதிமுக முன்னாள் முதலமைச்சரும் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்று தமிழகத்தில், அதாவது கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து இந்த பரப்புரையை தொடங்க இருக்கிறார். அதற்கு ஒரு பிரத்யேகமான ஒரு பேருந்தை களத்திற்கு அதிமுகவினர் கொண்டு வந்திருக்கார்கள். முதல்ல இந்த பேருந்து முழுவதுமே ஆட்டோமேட்டிக் சென்சார் தொழில்நுட்பத்துடன் செயல்படக்கூடிய ஒரு பேருந்தாக வைத்திருக்கிறார்கள். பேருந்தின் முன்பக்க இருக்கையில் அவர் அமர்ந்திருந்தால் வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய மக்களை அவர் சந்தித்து செல்வதற்கான அனைத்து வியூகளும் இருக்கிற மாதிரி அந்த பகுதியில் எந்த விதமான ஸ்டிக்கரும் ஒட்டாமல் அந்த இருக்கையானது அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்து பச்சை நிற வண்ணத்தில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்ற வாக்கியங்களுடன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற வாக்கியங்கள் இதில் அமைந்திருக்கு. அதுல இந்த அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை மற்றும் புரட்சி தமிழர் என்று வாக்கியங்களுடன் குறிப்பிட்டு இந்த பேருந்திலானது வாக்கியங்கள் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேருந்தை சுற்றிலும் 4 கேமராக்கள் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த 4 கேமராக்களும் பேருந்துக்குள்ள இருந்தே வெளியே இருக்கக்கூடிய மக்களுடைய கூட்டம் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் அனைத்தும் தெரிந்து கொள்வதற்கும் ஏற்றவாறு வெளியே வருவதற்கான அனைத்தும் தெரிவதற்கான உள்ளே டிவியுடன் கொண்ட இந்த சிசிடிவி கண்காணிப்பு பொருத்தப்பட்ட வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பேருந்து முழுவதுமே குளிர்சாதன வசதியுடையது. உள்ளே அமர்ந்து பேசுவதற்கான ஒரு சிறிய அறை மற்றும் இது மட்டும் இல்லாமல் பேருந்தின் மைய பகுதியில் அவர் மேலே எழுந்து பொதுமக்களை சந்திப்பதற்கான லிப்ட் வசதிகள் அவை அனைத்துமே இந்த பேருந்துல செய்யப்பட்டு இருக்கு. மேலும் இந்த பேருந்து பெரிய சாலைகள்ல செல்வதற்கும் மைதானம் போன்ற திடல்கள்ல அவர் பேசுவதற்கு இந்த பேருந்தை அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். குறிப்பா இந்த பேருந்தை சுற்றிலும் ஒலிபெருக்கிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. ஒலிபெருக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு 500 மீட்டர் தூர அளவுக்கு அந்த ஒலிபெருக்கிகள் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளும் முக்கியமான செய்திகளும் மக்களை சென்றடையும் அளவிற்கான அந்த ஒலிபெருக்கிகள் பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் திட்டமிட்டு ஒரு திடல்ல நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் போது இங்க இருக்கக்கூடிய அவருடைய மைக் மூலமாக பேசப்பட்டு அதில் இணைப்பை இணைத்து அது மூலமாக பொதுக்கூட்ட திடலாக பயன்படுத்துவதற்கான வசதிகளும் இதுல செஞ்சிருக்காங்க. செல்லக்கூடிய இடங்களுக்கு மிக விரைந்து செல்வதற்கும் கூட்ட நெரிசலை சரியாக கையாள்வதற்குமாக இந்த பெரிய அளவுல பேருந்தை இவர்கள் களத்திற்கு கொண்டு வந்திருக்கார்கள். இந்த பேருந்துல பல்வேறு வசதிகளையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சூழல்ல இங்க இருக்கக்கூடிய அதிமுகவினர் தற்போது இப்ப நேரடியா நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு தேர்தல் வாகனத்துல பரப்புரை வாகனத்துல தான் பரப்புரை செய்து கொண்டிருந்தார்கள். அதாவது பாத்தீங்கன்னா 234 தொகுதிகளிலும் இது போன்ற வாகனங்கள்ல முன்னாள் முதலமைச்சரும் சரி தற்போதைய முதலமைச்சரும் சரி இது போன்ற வாகனங்கள்ல பயணம் செய்து மக்களை சந்தித்தார்கள். அதிமுக தற்போது தமிழகத்திற்கு ஒரு பேருந்தை மக்களை சந்திப்பதற்காக களத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த பேருந்துல இது போன்ற பல்வேறு வசதிகளை உள்ளடக்கி இருக்கு. இன்று முதல் இந்த பேருந்தானது மேட்டுப்பாளையம் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை சந்திப்பதற்கு சுமார் 62 கிலோமீட்டர் திட்டமிட்டிருக்காங்க. நாளை அதே போன்று கோவையில் மற்ற 2 தொகுதிகளையும் செய்வதற்கு மக்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. கோவையில் தொடங்கி தஞ்சாவூர் வரைக்கும் முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டிருக்கும் சூழல்ல இந்த பேருந்துல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட புகைப்படம், முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அப்புறம் அறிஞர் அண்ணா அவர்களுடைய புகைப்படங்களும் இடப்பட்டிருக்கு. பேருந்தை பார்த்து அதிமுகவினர் தொண்டர்கள் பலரும் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு களத்திற்கு இவ்வளவு பெரிய பேருந்துல அவருடைய தலைவர் மக்களை சந்திக்க வருவது அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கும் பட்சத்தில் இந்த பேருந்தை பார்த்து அவர்கள் அந்த பேருந்து முன்பு புகைப்படங்கள் எடுப்பது, அதன் முன்பு வீடியோக்கள் செல்பி போன்ற
ஒன்றை எடுக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. சரியாக இன்று 4 மணிக்கு கோவையில் இந்த பேருந்து மூலமாக பயணிக்க இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மக்களை சந்தித்து மக்கள் மத்தியில் சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவை அனைத்தும் வந்து எடுத்துரைப்பதற்கான அனைத்து செய்திகளையும் வந்து இந்த பேருந்து வாயிலாக சொல்வதற்கான பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. தந்தி தொலைக்காட்சி இந்த பேருந்து பற்றி முழு தகவல்களையும் வந்து தங்களுக்கு தெரிவித்திருக்கு. ஒளிப்பதிவாளர் இம்மானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.